Hi students, we are from Sridhar Overseas. நம்ம ஸ்டூடெண்ட்டோட டவுட்ஸ்லாம் எடுத்து பேசிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டூடெண்ட் வந்து யூகே போனதுக்கப்புறம் கோர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் வேலையே கிடைக்கல, நான் முடித்த கோர்ஸுக்கான வேலை கிடைக்க மாட்டேங்குது. ப்ளஸ் வந்து என்னால் பெருசாக வந்து இப்போ நான் போட்ட பணத்தை என்னால் எடுக்க முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கான காரணம் என்னன்னு நினைக்கிறீங்க? சார் ஆக்சுவலி ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறையா கன்சிடர் பண்ணணும். லைக் வந்துட்டு இப்போ நம்ம இந்த கோர்ஸ் சூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஜஸ்ட்டு இந்த கோர்ஸ் சொல்லியிருக்காங்க, நம்ம அதிலே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு ப்ரிஃபேர் பண்ணி போயிடுறாங்க. பட் ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணுறாங்கன்னா அதுக்குள்ளே என்னென்ன மாடியூல்ஸ் இருக்குது, அந்த மாடியூல்ஸ் வந்துட்டு எந்த அளவுக்கு ஒரு ஃப்யூச்சரில் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அட் த சேம் டைம் இதனால் நம்ம என்ன அட்வான்ஸ்டாக தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டுமே அதை பார்க்கணும். ஏதோ ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணணுமா, ஏதோ ஒரு டிகிரி பண்ணணுமா, ஏதோ ஒன்று நம்ம ஸ்கில்லை பில்டப் பண்ணல அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். இந்த இடத்துல நம்ம வந்துட்டு ஒரு ஸ்டூடெண்ட்டாக உள்ளே போகிறாங்க போது இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் நினைக்கணும். இவங்க வந்துட்டு எப்படி நினைக்கிறாங்கன்னா ஜஸ்ட்டு உள்ளே நம்ம போனதுமே எல்லாமே வந்துட்டு அடுத்தடுத்து கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் வந்துட்டு இந்த விஷயம் எப்படின்னா எப்படின்னா ஒரு கோர்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 20 lakhs செலவாகுது அப்படின்னா நம்ம அதை நம்ம கோர்ஸ் முடிச்ச உடனே ஏதோ ஒரு ஜாப்ல செட்டில் ஆகிட்டு அந்த காசை வந்து நம்ம எடுத்துடணும் அப்படி மென்ஷன் தான் நம்ம பசங்க இருந்து போகிறாங்களே. ஓகே, அதனால தான் இந்த மாதிரி சொல்கிறாங்க. சார் இப்போ அந்த விஷயம் கரெக்டு தான். இப்போ நிறையா விஷயம் வந்துட்டு அங்கே யூகே பொறுத்த வரைக்கும் எப்படின்னா ஸ்டூடெண்ட் வந்துட்டு நம்ம என்ன இதுக்கு போனதே மறந்துடுறாங்க. அவங்க ஃப்யூச்சர் வந்துட்டு இட்ஸ் லைக் அ ஹியூஜ் கோல், லைக் ஒரு பிக் கோல் தான் அது. அந்த இடத்துல நீங்கள் ஒரு நார்மலான ஒர்க்லாம் பண்ணிக்கிட்டு நார்மலாக இது பண்ணுறாங்க போது அவங்க ஆவரேஜாக மேக் பண்ணுவாங்க. இப்போ ஒரு டிகிரி ஸ்டூடெண்ட் வந்துட்டு இங்கே மோர் ஆர்டர்ஸ் ஒரு பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க ஒரு கம்பெனியில் எவ்வளோ மேக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு ஸ்டார்டிங் ஒரு 25,000 வந்து ஒரு 30,000 அதிகமாக தான் இருக்கும். ஓகே, இப்போ இதுவே யூகேல 25,000 to 30,000 பர் வீக் எடுக்கலாம். லைக் கோர்ஸும் பார்த்துக்கிட்டு ஸ்கில்ஸையும் நம்ம முக்கியமாக இங்கே வந்துட்டு ஸ்கில்ஸை டெவலப் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஸ்டெப் எடுக்கணும். அட் த சேம் டைம் இங்கே ஒரு மாதம் சம்பாதிக்கிறது அங்கே ஒரு வாரம் சம்பாதிக்கலாம். ஸோ அந்த டைம் டியூரேஷன்லேயும் அவங்களுக்கு 1 year கேப்பில் வந்து அந்த ஸ்டடீஸ்லேயும் சம்பாதிக்க முடியும். அடிஷ்னலி பிஎஸ்டபிள்யூலையும் யூட்டிலைஸ் பண்ண முடியும். பிஎஸ்டபிள்யூ முடியுதுங்கும் போது தான் அவங்களால ஒரு விஷயத்தை வந்துட்டு டேக் ஓவரே பண்ண முடியும். ஓகே சார், இப்போ ஸ்டூடெண்ட் வந்து உள்ளே போகிறாங்க, உள்ளே போனதுக்கப்புறம் அவங்க என்னெல்லாம் பண்ணக்கூடாது, என்னெல்லாம் பண்ணால் அவங்களால சர்வை பண்ணி ஒரு நல்ல மணி மேக் பண்ணிவிட்டு ஒரு செட்டிலான ஜாப்லாம் போக முடியும், அது என்ன மாதிரிலாம் பண்ணலாம் போய்? சார் இப்போ ஸ்டூடெண்ட் வந்துட்டு இப்போ எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க, சரியா? இப்போ someone came from like wealth zone, like financially ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. someone came from like middle class. இந்த மாதிரி எல்லாருமே ஒரே ஜோனில் இருக்க மாட்டாங்க, டிஃப்ரெண்ட் ஜோனில் தான் வருவாங்க. ஸோ அந்த டைமில் வந்துட்டு இந்த நார்மல் ஜோனில் உள்ள பீப்புள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம கல்ச்சர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ இஃப் தே கோ தேர் அண்ட் லுக் லைக் நியூ கல்ச்சர் அண்ட் புதுசாக மக்கள்லாம் பார்க்கும்போது அவங்க ஃபஸ்ட்டு மைண்ட் செட் வந்துட்டு என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு போயிடும். ஓகே, ஸோ இப்போ வீக்கெண்ட் ஆனால் நம்ம வெளியே போகலாம், ஒரு ட்ரிப் போகலாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா போகிறவங்க எல்லாமே ஒரு எங்கேஜ் பீப்புள் தான். எங்கேஜிங் போது அவங்களுக்கு காமனான ஒரு மைண்ட் செட் வந்துட்டு வி ஹேவ் டு என்ஜாய் அண்ட் எக்ஸ்ப்ளோர். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணாமலாம் முழுக்க இருக்கணும்னு நான் சொல்ல வரல. ஸோ அந்த விஷயங்கள் வந்துட்டு ஒரு லிமிட்டடாக அவங்க பண்ணுறாங்க. லைக் எப்பயாவது வெளியே போகிறாங்க, ஏதாவது பண்ணுறாங்க, ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக போகிறாங்கிற பட்சத்தில் ஓகே. என்ஜாய்மெண்ட்ஸ்க்கு அது ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே பண்ணும்போது தான் ஃபினான்ஷியலி அவங்க ஸ்ட்ரகிள் ஆகிறது எல்லாமே. ஸோ இதுதான் பண்ணக்கூடிய ஒரு மிகப்பெரிய தப்பு நியூ கல்ச்சரை பார்க்கும்போது. ஓகே, ஸோ இப்போ வந்து ஸ்டூடெண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இவ்வளோ ஒரு கோர்ஸ் முடிக்கிறாங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு என்னெல்லாம் கற்றுக்கிட்டு அவங்களால அங்கே ஒரு வேலை எடுக்க முடியும், ஒரு பர்மனன்ட் ஜாப் அங்கே எடுக்க முடியும், அப்படி இல்லைன்னா இங்கே வந்து எந்த மாதிரிலாம் சர்வே பண்ண முடியும் அவங்களால? சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு ஒரு பிளேஸ்மெண்ட் உள்ள கோர்சஸ் சூஸ் பண்ணி அந்த கோர்சஸ்க்கு நம்ம வந்துட்டு என்ன என்ட்ரி க்ரைட்டீரியா செக் பண்ணி இப்போ சம் கோர்சஸ் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா வித் பிளேஸ்மெண்ட்டோட இருக்கும். அந்த மாதிரி கோர்சஸ்லாம் எதுன்னு சொல்லிட்டு கேட்டு அந்த மாதிரி கோர்ஸை செலக்ட் பண்ணி அதுக்குள்ளே இருக்கிற மாடியூல்ஸ்லாம் எந்த மாதிரி இருக்குது, ஸோ இது நமக்கு வந்துட்டு ஃப்யூச்சரில் ஸ்கோப் இருக்குமான்னு அவங்க ரெகக்னைஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஒரு கோர்ஸ் எடுக்கணும் பண்ணணும். இதுதான் அதுக்குள்ள இருக்க விஷயம். இங்கே தான் நிறைய பேர் தப்பு பண்ணுறாங்க, நிறைய பேரால் சர்வை பண்ண முடியாமல் போகிறதுக்கு காரணம் இங்கே தான் இருக்குது. நார்மலாக ஒரு பீப்புள் வந்துட்டு ஜஸ்ட் நம்ம போகிறோம் மேக் பண்ணுறாங்க போது அவங்க இந்த கோர்ஸை பெருசாக கன்சிடரே பண்ணிக்க மாட்டாங்க. இதில் ஜஸ்ட் ஒரு ஸ்டடீஸ் ஒரு பார்ட் டைமாகவும் ஒர்க் ஒரு ஃபுல் டைமாகவும் பண்ணிவிட்டு இந்த ஒரு கோர்ஸ் டியூரேஷன் டைமில் மணி மேக் பண்ணுவாங்க, பிஎஸ்டபிள்யூவில் மணி மேக் பண்ணிட்டு ரிட்டர்ன் பேக் இந்தியா தே டூ சம் பிஸ்னஸ். எல்லாருமே ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அங்கேயே இருப்பாங்க, அப்கிரேட் ஆகுவாங்க, இந்த மாதிரிலாம் போய்கிட்டே இருக்கும்.